சிங்கப்பெண் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் சிம்னி நல்ல லைஃப் வரதுக்கான டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ எங்கள் வீட்டு சிம்னி இது கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு மேலே நல்லா வந்திருக்கு லைஃபு. ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் என்னோடய சேனலில் பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க சிம்னி மெயின்டெனன்ஸ் எப்படி, அதுக்கான டிப்ஸ் எப்படின்றத பார்க்கலாம். சிம்னி மெயின்டெனன்ஸ்க்கும் நம்ம ஹெல்த்துக்கும் நிறைய தொடர்பு உண்டு. சிம்னிலேருந்து எண்ணெய் ரீசைக்கிள் ஆகி ஒழுகிச்சின்னா பார்த்திங்கன்னா நம்மளுக்கு திருப்பியும் அது கெடுதல். ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா சிம்னியை சுற்றி இருக்கிற இடத்துல நான் நியூஸ் பேப்பர் போட்டிருக்கேன். இது ஒரு டிப் நம்பர் 1. சைட்லலாம் நியூஸ் பேப்பர் போட்டிருக்கேன். வேணும் போது நம்ம எடுத்துடலாம், இல்லாட்டி சிம்னி இருந்தால் கூட எண்ணெய் பிசுக்கு அந்த உட் ஒர்க்லாம் கொஞ்சம் படியும். ஸோ அதனால் சைடில், அப்புறமா மேலே, கிச்சனில், மேல் லாஃப்டில் எல்லா இடத்துலையுமே நான் நியூஸ் பேப்பர் போட்டிருக்கேன். இப்போ செகண்ட் டிப் பார்த்திங்கன்னா லைட்டு நல்லா ஒயிட் லைட்டாக போட்டுக்கோங்க. இது மஞ்சள் லைட்டு. சிம்னி லைட்டு நிறைய பேருக்கு கண் வலிக்கும். அடுத்தது கீழே நான் ஒரு ஸ்டிக்கர் ஒட்டியிருக்கேன். அப்படியே மேலே போனோம்னா இது நெக்ஸ்ட் டிப்பு. மேலே பார்த்திங்கன்னா இந்த டியூப் இருக்கும். இந்த டியூப்பை 6 இயர்ஸ் ஒன்ஸ் மாற்றிக்கிட்டே இருக்கணும். இந்த டியூபுக்குள்ளே தான் அந்த புகையெல்லாம் சேர்ந்து வெளியில் அவுட்லெட் போகும். ஸோ இந்த டியூப்பை நம்ம மெயின்டைன் பண்ணோம்னா 6 இயர்ஸ் ஒன் மாற்றணும். இந்த மேலே இந்த இடத்துல எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா நல்லா தொடச்சி வைக்கணும். மந்த்லி ஒன்ஸ் நம்ம இந்த ஆயில் போகிற எந்த ஒரு ஆயில் போகிற சொல்யூஷனும் எடுத்து ஸ்ப்ரே பண்ணி அந்த இடம் ஃபுல்லாக துடைக்கலாம். மேலே கீழே, இல்லாட்டி ஃபுட் பாய்சன் வந்துடும் நம்மளுக்கு இந்த சிம்னியை க்ளீன் பண்ணலைன்னா. இப்போ பார்த்திங்கன்னா சிம்னி சக் பண்ணுறது நல்லா தெரியுது பாருங்கள் அந்த லைட் வழியாக. ஸோ சக்கிங் பவர் அதிகரிக்கணும்னா இந்த இதை நம்ம மாதம் ஒன்ஸு இந்த பேஃபில் ஃபில்டர்ஸ் எடுத்து நம்மளே க்ளீன் பண்ணணும். ஸோ நான் பேஃபில் ஃபில்டர் க்ளீனிங் பை எக்ஸ்பர்ட் காமிச்சிருக்கேன் உங்களுக்கு, அந்த வீடியோவில் பாருங்கள். இப்போ வரப்போது எப்போவுமே பார்த்திங்கன்னா நம்ம 1 தான் யூஸ் பண்ணோம் சிம்னி. கொஞ்சம் அதிகமாக பொரிச்சா 2, எண்ணெயில் பொரிக்கிறது 2, 3 டீப் ஃப்ரைக்கு மட்டும் ரொம்ப தேவையான யூஸ் பண்ணோம், இல்லாட்டி சிம்னி வேஸ்ட்டாக போயிடும். மோஸ்ட்லி 1, 2 வச்சு பண்ணுங்கள். இப்போ பார்த்திங்கன்னா என்னோடய பேஃபில் ஃபில்டர்ஸுக்கு சர்வீஸ் பர்சன் எங்கள் சிம்னியை 3 மாதத்துக்கு ஒரு டைம், 3லேருந்து 4 மாதம் ஒரு டைம் சிம்னி பேஃபில் ஃபில்டர்ஸை க்ளீன் பண்ணுவாங்க. அது இல்லாமல் நான் மாதம் க்ளீன் பண்ணுவேன். இந்த மாதிரி எல்லாத்தையும் எடுத்து வைக்காமல் அப்படியே நான் அந்த பேஃபில் ஃபில்டர்ஸை வச்சு க்ளீன் பண்ணுவேன். ஏன்னா உள்ளே இந்த பிளேடெல்லாம் கை குத்திடும். இதுதான் நெக்ஸ்ட் டிப்பு. ஸோ அவங்க போடுறாங்க பாருங்கள், காஸ்டிக் சோடா வச்சு இந்த பேஃபில் ஃபில்டர்ஸை நம்ம மந்த்லி ஒன்ஸ் க்ளீன் பண்ணோம். ஏன்னா அதுலேருந்து வர ஆயில் நம்மளுக்கு வெளியில் வந்துச்சுன்னா கட்டாயம் ஃபுட் பாய்சன் ஆகும். எவ்வளோ செலவு பண்ணாலும் நம்மளுக்கு சரியாக போகாது. ஸோ இந்த டீட்டெயில்டு வீடியோவை நான் சிம்னி பேஃபில் ஃபில்டர்ஸ் க்ளீனிங் பை எக்ஸ்பர்ட்டுன்னு போட்டிருக்கேன். ஃபேபர் கம்பெனி எங்கள் சிம்னி. ஸோ அதை பார்த்துக்கோங்க. நம்ம யூஸ் பண்ணுற எல்லா சிம்னிலையுமே சர்வீஸ் ரொம்ப முக்கியம். ஸோ ஒரு 4-5 மாதம் ஒரு டைமாவது சர்வீஸ் பர்சனை கூப்பிட்டு இந்த மாதிரி ரிப்பேர் பண்ணிக்கணும். சிம்னிக்குள்ளே எந்த ஸ்பேர் பார்ட்ஸ் போனாலும் அவங்க மாற்றி தந்துடுவாங்க. லைட்ஸு, அப்புறம் மேலே இருக்க அந்த டியூபு, அது எல்லாமே அவங்க மாற்றி தந்துடுவாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா அவங்களே இந்த சைடை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிடுவாங்க. நம்மளும் க்ளீன் பண்ணும்போது மந்த்லி ஒன்ஸ் இந்த மாதிரி ஸ்ப்ரே வச்சு ஏதாவது ஒரு பேஸ், அதாவது காஸ்டிக் சோடாவோ இல்லை வாஷிங் சோடாவோ, அதுவும் வினிகரும் வச்சு இந்த ஆயில் இந்த செவுத்தில் இருக்க எண்ணெய் பிசுக்கெல்லாம் எடுத்துடலாம். ஸோ நான் எண்ணெய் பிசுக்கு படியாமல் இருக்கிறதுக்காக அந்த ஸ்டிக்கர் ஒட்டியிருக்கேன், உங்களுக்கு காமிச்சிருக்கேன். நம்மளுடைய அடுத்த சிம்னி டிப்பு பார்த்திங்கன்னா மோட்டார். சிம்னி மோட்டார் 1 வருஷத்துக்கு ஒரு டைம் எக்ஸ்பர்ட்டை வச்சு சர்வீஸ் பர்சனை வச்சு க்ளீன் பண்ணோம். ஏன்னா அந்த மோட்டாருக்குள்ளே எண்ணெய் சேர்ந்துக்கும். நம்ம என்ன தான் மாதம் க்ளீன் பண்ணி 3-4 மாதம் ஒரு டைம் எக்ஸ்பர்ட்டை கூப்பிட்டு சர்வீஸ் பர்சனை கூப்பிட்டு க்ளீன் பண்ணாலும் இந்த மோட்டாருக்குள்ளே ஆயில் சேர்ந்துக்கும். அதனால் இந்த மோட்டாருக்குள்ளே ஆயில் அவங்கள வச்சு ரிமூவ் பண்ணி ஃபுல்லாக பாருங்கள், காமிக்கிறாங்க பாருங்கள் சர்வீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி. அதனால் அவங்கள வச்சு ரிமூவ் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு அவங்க கரெக்டாக அதை எல்லாமே ரிமூவ் பண்ணி தந்துடுவாங்க சர்வீஸ் பர்சனு. ஸோ ஒரு பார்ட்டாக இது பண்ணி சர்வீஸ் பண்ணி நம்மளுக்கு கடைசியில் எண்ணெய் பிசுக்கே எடுத்து தந்துடுவாங்க. ஸோ இதுவும் ரொம்ப முக்கியம். இயர்லி ஒன்ஸ் இந்த மாதிரி மோட்டார் க்ளீன் பண்ணிக்கணும்.
ஏற்கனவே நம்ம சேனலில் இதை பற்றி வீடியோ கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ வேணும்னா உங்களுக்கு லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் பாருங்கள். இந்த மோட்டார் கிளீனிங்கு, அடுத்தது பேஃபில் ஃபில்டர்ஸ் கிளீனிங் எக்ஸ்பர்ட் எப்படி க்ளீன் பண்ணுறாங்கன்றதெல்லாம் ஏற்கனவே நம்ம சேனலில் வந்திருக்கு. ஸோ புதுசாக இந்த வீடியோவை பார்த்துட்டு புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்க அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பாருங்கள், செக் பண்ணிக்கோங்க, இருக்கும் எல்லாமே லிங்க் கொடுக்குறேன். நம்மளுடைய அடுத்த டிப்பு, இந்த சிம்னியை வந்து மேலே ஏறி துடைக்கிறதுக்கு நம்மளுக்கு எல்லாருக்குமே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது இந்த கிளிங் ரேப்ஸுன்ட்டு கடையில் எல்லா கடையிலையும் விற்பாங்க. பிளாஸ்டிக்கில் இந்த மாதிரி ரேப்பு, ஏதாவது ஃப்ரூட்ஸு அதெல்லாம் ரேப் பண்ணி வைக்கிறதுக்கு இந்த ரேப் எடுத்து இந்த மாதிரி மேலே எல்லா இடத்துலையும் ஈஸியாக இப்படி படுற மாதிரி பண்ணிக்கலாம். இது எடுக்கிறதுக்கும் ஈஸியாக ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ ஒன்ஸ் எண்ணெய் பிசுக்கெல்லாம் இந்த இடத்துல கலெக்ட் பண்ணிவிட்டு, கலெக்ட் ஆன பிறகு அழுக்கு எண்ணெய் பிசுக்கெல்லாம் கலெக்ட் ஆன பிறகு இந்த கிளிங் ரேப் எடுத்து தூக்கி போட்டுடலாம். ஸோ இந்தியன் சிம்னியில் வந்து இந்தியன் கிச்சனில் வந்து கட்டாயம் எண்ணெய் நம்ம யூஸ் பண்ணுவோம். அதனால் இந்த இடத்துல எண்ணெய் நிறைய சேரும் நம்ம இந்தியாவில். ஸோ இதுக்கு வந்து இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இந்த கிளிங் ரேப்ஸை எடுத்து தூக்கி போட்டுடலாம். தேவைப்படும் போது வச்சுக்கிட்டு ரொம்ப எண்ணெய் பிசுக்கு அந்த இடத்துலலாம் சேர்ந்துச்சுன்னா தூக்கி போட்டுடலாம். இதை போட்டு ஜஸ்ட் இதை எடுத்து பிரித்து இந்த மாதிரி லைட்டாக அமுத்தி வச்சுக்கிட்டா போதும். இந்த சிம்னிக்கோட மேல் பகுதியில் வந்து அழுக்காகாமல் இருக்கும். கீழ்ப்பகுதியிலையும் நான் கொஞ்சம் ஒட்டி வச்சுருக்கேன் அந்த கிளிங் ரேப்ஸ், இந்த பிளாஸ்டிக் ரேப்ஸை. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா அந்த ஸ்விட்சஸ்லாம் நீட்டாக கொஞ்சம் க்ளீன் பண்ணிக்கோங்க. ஸோ இப்படி மேலே போகிற எக்ஸாஸ்ட்டை வந்து 5 இயர்ஸ் 6 இயர்ஸ் ஒன்ஸு நம்ம நீட்டாக இதை வந்து மாற்றி வச்சுக்கலாம். அதுவும் அவங்க சர்வீஸ் பர்சன் கிட்ட சொன்னாலே பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ சைடில் பார்த்திங்கன்னா பேப்பர் ஒட்டியிருக்கேன். ஸோ இப்போ நான் கொடுத்த இந்த டிப்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா யாருமே இது வரைக்கும் சொல்லியிருக்க மாட்டாங்க. நான் என்னோடய வீட்டில் யூஸ் பண்ணி சிம்னி கிட்டத்தட்ட 10 வருஷமாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ அந்த சிம்னியில் நான் எப்படி இதை மெயின்டைன் பண்ணிட்டு வரேன், 10 வருஷமாக என் சிம்னி ஒரு ரிப்பேரும் ஆகாமல் இருக்குது. ஸோ இனிஷியலில் வந்து எங்களுக்கும் ஸ்டொமக் ஃபுட் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வந்துச்சு, ஃபுட் பாய்சன் ப்ராப்ளம்லாம், இதெல்லாம் க்ளீன் பண்ணாததுனால அதுக்கப்புறமா க்ளீன் பண்ணி ப்ராப்பர் சர்வீஸ் பண்ணி சிம்னியும் நல்லாயிருக்கு, எங்கள் ஹெல்த்தும் நல்லாயிருக்கு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் கட்டாயம் பிடிக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது போல் மேலும் பல யூஸ்ஃபுல்லான டிப்ஸை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவை பார்க்கலாம். அன்டில் தென், பை ஃப்ரம் சிங்கப்பென், பை.